Welcome to our channel. 12th Max example 7.1 question number 9 discuss பண்ணலாம் சரியா? A ladder 17 meter long is leaning against the wall. சரியா? ஒரு 17 meter long இருக்கிற ஒரு ladder வந்து வாலுக்கு against ஒரு சுவருக்கு எதிராக லீனிங் மீன்ஸ் சாய்ந்து அப்படின்னு சொல்லுவாங்க. லீனிங்னா எக்ஸாக்டாக சாய்ந்து தானே. ஸோ சாய்ச்சி வச்சுருக்காங்க. ஓகேவா? த பேஸ் ஆஃப் த லேடர் இஸ் புல்ட் அவே ஃப்ரம் த வால் அட் எ ரேட் ஆஃப் 5 மீட்டர். நல்லா கவனிக்கணும். த பேஸ் ஆஃப் த லேடர் இஸ் புல்ட் அவே ஃப்ரம் த வால் அட் எ ரேட் ஆஃப் 5 மீட்டர் per second. When the base of the ladder is 8 meter from the wall, question number 1, how fast is the top of the ladder moving down the wall? Question number 2, at what the rate of the area of the triangle formed by the ladder, wall and the floor is changing. ஓகேவா? கொஸ்டினை கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ டயக்ராமெட்டிக்காக சொல்ல ட்ரை பண்ணுறேன். கவனிங்க. சொல்யூஷனில் டயக்ராமெட்டிக்காக கொஸ்டினை கிளியராக புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். ஓகேவா? ஸோ பெர்பெண்டிகுலராக ஒரு வால் எடுத்துக்கிட்டேன். இது கிரவுண்ட் லெவல். கிளியரா? இது கிரவுண்ட் லெவல், இதுதான் வால். ஓகேவா? ஸோ இது வால், இது கிரவுண்ட் லெவல். கிளியரா? இதில் ஒரு 17 மீட்டர் லாங் இருக்கிற 17 மீட்டர் நீளமுள்ள ஒரு ஏணியை இந்த சுவருக்கு எதிராக சாய்ச்சி வச்சுருக்கேன். இதானே சுவர், வால் வந்து இதானே. இதுக்கு அகைன்ஸ்டாக சாய்ச்சி வச்சுருக்கோம். இதுக்கு அகைன்ஸ்ட்னா இப்படி தானே வரும். கிளியரா? இதான் 17 மீட்டர் லாங் இருக்கிற ஒரு லேடா. கிளியரா? டவுட்லே? ரைட். இப்போ கொஸ்டினுக்கு எ லேடா 17 மீட்டர் லாங் இஸ் லீனிங் எகைன்ஸ்ட் த வால். ஸோ இந்த வாலுக்கு எகைன்ஸ்டாக 17 மீட்டர் லாங் இருக்கிற ஒரு லேடரை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இந்த பேஸ் ஆஃப் த லேடா, இந்த லேடரோட பேஸ் இதானே. The base of the ladder is pulled away from the wall. இந்த வால்லேருந்து நகர ஆரம்பிக்குது. இதானே வால். இதுலேருந்து இந்த பேஸ் வந்து என்ன ஆக ஆரம்பிக்குது, இப்படி நகர்ந்து போக ஆரம்பிக்குது. இது நகர்ந்ததுன்னா, இந்த லேடரோட பேஸ் நகர்ந்ததுன்னா அதோட டாப் லெவலும் என்ன ஆகும், ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? என்ன ரேஞ்சில் இதோட பேஸ் லெவல் மூவ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா, ஃபர் செகண்டுக்கு 5 மீட்டர் ரேஞ்சில் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு. கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, when the base of the ladder is 8 மீட்டர், இது அப்படியே மூவ் ஆகிட்டு போயிட்டு இருக்கும்போது 8 மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த வாலுக்கு எகெயின்ஸ்டாக இந்த லேடர் இருக்கப்போ, கொஸ்டின் நம்பர் 1, how fast is the top of the ladder is moving down the wall. இது பேஸ் வந்து மூவ் ஆகும்போது அதோட டாப் லெவல் என்ன ஆகும், ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த பேஸ் வந்து 8 மீட்டர் தள்ளி இருக்கிறப்போ இதோட டாப் லெவல் என்ன லெவலில் டவுன் ஆகும், அதோட டாப் லெவலோட ரேட் ஆஃப் சேஞ்சிங் என்ன லெவலில் டவுன் ஆகும்னு சொல்லுங்கள். கொஸ்டின் நம்பர் 1. கொஸ்டின் நம்பர் 2, அட் வாட் ரேட் த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்ம்டு பை த லேடா வால் அண்ட் த ஃப்ளோர் இஸ் சேஞ்சிங். நல்லா கவனிங்க. இதானே ஃப்ளோரு, இதான் நான் கிரவுண்ட் லெவல்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஆர் நீங்கள் ஃப்ளோர்னு சொல்லிக்கலாம், சேம் மீனிங் தான். ஓகே தானே? கிரவுண்ட் லெவல். இது தரைன்னு எடுத்துக்கோங்க. இந்த தரையினாலையும் இந்த வால்னாலையும் இந்த லேடார்னாலையும் கிரியேட் ஆன ட்ரையாங்கிள். இது ஒன் ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்மேட்டில் இருக்கா பாருங்கள். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்மேட்டில் இருக்கா? ஸோ நல்லா கவனிங்க. ஃப்ளோர், வால். செகண்ட் கொஸ்டின், அட் வாட் ரேட் த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்ம்டு பை தி லேடார் வால் அண்ட் த ஃப்ளோர் இஸ் சேஞ்சிங். ஓகேவா? ஸோ இதனால் க்ரியேட் ஆகிற இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா என்ன லெவலில் சேஞ்ச் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லுங்கள். இது செகண்ட் கொஸ்டின். டவுட் இருக்கா? சொல்யூஷன் பார்க்கலாமா? ஸோ டயக்ராமெட்டிக்காக தெரிஞ்சுக்கிட்டோம். நான் என்ன பண்ணுறேன், இந்த வால்லேருந்து லேடரோட பேஸ் வரைக்குமான லென்த்தை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்க போகிறேன். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸ் தான் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குன்னு ஃபஸ்ட்டில் கொடுத்துட்டாங்க. என்ன லெவலில்? நல்லா கவனிங்க. இந்த வால்லேருந்து இந்த லேடரோட பேஸ் வந்து ஃபர் செகண்டுக்கு 5 மீட்டர் சேஞ்சிங் இருக்குன்றாங்க. அப்போ இந்த லென்த்தை நான் எக்ஸ்ன்னு எடுத்துட்டேன் அப்படின்னா இந்த எக்ஸோட சேஞ்சு தான் என்னது, dx by dt. எக்ஸோட சேஞ்சிங் தான், ரேட் ஆஃப் சேஞ்ச் தான் dx by dt. இதான் எவ்வளவு, 5 மீட்டர். ஓகேவா? ஸோ நல்லா கவனிங்க. இந்த ஃப்ளோர்லேருந்து இந்த எகைன்ஸ்ட் வால் இருக்குல்ல, இந்த லேடருக்கு எகைன்ஸ்ட் வால். ஓகேவா? இந்த வாலோட டிஸ்டன்ஸை நான் என்னென்னு எடுத்துக்கிறேன், ஒய்னு கன்சிடர் பண்ணிக்க போகிறேன்.
ஓகேவா? இப்போ ஃபஸ்ட் கொஸ்டினில் என்ன கேட்குறாங்கன்னா, இந்த லேடரோட பேஸ் லெவல் மூவ் ஆகிட்டே இருக்கும்போது இந்த லேயரோட டாப் லெவல் என்ன ஆகும்? ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும்ல. தட் இஸ் இந்த ஒய் வந்து ரெடியூஸ் ஆகும். ஒய்யோட ரெடியூசிங் ரேட் ஆஃப் சேஞ்சுங்கிறது என்னது? ஒய்யோட ரேட் ஆஃப் சேஞ்சுங்கிறது dy/dt. இதுதான் ஃபஸ்ட் கொஸ்டின். dy/dt. அதாவது இந்த லேடரோட பேஸ் வந்து 8 மீட்டர் லாங்கில் இருக்கப்போ இந்த லேயரோட டாப் லெவல் என்ன லெவலில் ரெடியூஸ் ஆகும்னு சொல்லுங்கள். அப்போது ரெடியூஸ் ஆகுதுன்னா ஒய்யில் சேஞ்சிங் இருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த ஒய்யோட ரேட் ஆஃப் சேஞ்ச் என்னன்னு சொல்லுங்கள். தட் இஸ் ஒய்யோட ரேட் ஆஃப் சேஞ்சுங்கிறது dy/dt. இது ஃபஸ்ட் கொஸ்டினில். அப்போ நம்ம dy/dt கால்குலேட் பண்ணோம். செகண்ட் கொஸ்டினில் இந்த ஃப்ளோர், லேடா அண்ட் த வால், இதனால் ஒரு ட்ரையாங்கிள் கிரியேட் ஆயிருக்கா? இந்த ட்ரையாங்கிளோட ஏரியாவை கால்குலேட் பண்ணோம். அந்த ஏரியா என்ன லெவலில் சேஞ்ச் ஆகுதுன்னு சொன்னோம். ஓகேவா? அட் வாட் ரேட் இந்த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் இஸ் சேஞ்சிங். செகண்ட் கொஸ்டினில் சரியா? ஸோ ஃபஸ்ட் கொஸ்டினில் dy/dt தான் கால்குலேட் பண்ணுறீங்க. ஏன்னா அந்த டிஸ்டன்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணதை வேணால் நொட்டேஷனாக சொல்லிடலாம். ஓகேவா? ஸோ லெட் x be the distance between the wall and the base. Clear? Let x be the distance between the wall and the base of the ladder. Okay va? And y be the distance between top of the ladder and bottom of the wall. Clear? Let y be the distance between top of the ladder and bottom of the wall. இந்த வாலோட பாட்டம் லெவலுக்கும் லேயரோட டாப் லெவலுக்கும் இன்பிட்வீனோட டிஸ்டன்ஸாக ஒய்யை கன்சிடர் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ இவங்க கொடுத்துருக்க கிவன் கண்டிஷனை கிளியராக சொல்லிடலாம். ஸோ given that இந்த வாலோட பேஸ் லெவலுக்கும் லேடரோட பேஸ் லெவலுக்கும் இன்பிட்வீனோட டிஸ்டன்ஸை நம்ம எக்ஸ்னு எடுத்துட்டோமா? இந்த எக்ஸோட சேஞ்சிங் தான் கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. எக்ஸோட சேஞ்சிங்கிறது dx/dt. இதுதான் எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க? 5 மீட்டர்/செகண்ட்னு சொல்லிட்டாங்க. கிளியராக இதை நோட் பண்ணிக்கோங்க. அப்போ நாம் என்ன கால்குலேட் பண்ணணுங்கிறது நமக்கு கிளியராக தெரியணும். ஸோ டு ஃபைண்ட், அதை ஃபஸ்ட்லேயே சொல்லிடலாம். ஸோ டு ஃபைண்ட் dy/dt. கிளியராக டயக்ராம்லேருந்து கிளியராக பார்த்துக்கோங்க. இந்த லேடரோட பேஸ் வந்து மூவ் ஆகும்போது இந்த லேடரோட டாப் லெவல் ரெடியூஸ் ஆகும். அதாவது ஒய்யோட ரெடியூசிங் ரேட் ஆஃப் சேஞ்ச், ஒய்யோட சேஞ்சுங்கிறது dy/dt கால்குலேட் பண்ணணும். எப்போ சார் அப்படின்னா, வென் இந்த லேடரோட பேஸ் லெவல் வந்து தட் இஸ் அந்த எக்ஸோட வேல்யூ 8 இருக்கிறப்போ, ஓகேவா? லேடரோட பேஸ் வந்து 8 மீட்டராக இருக்கிறப்போ அதோட லேடரோட டாப் லெவல் என்ன லெவலில் ரெடியூஸ் ஆகும்னு சொல்லுங்கள். தட் இஸ் dy/dt கால்குலேட் பண்ணணும். டவுட் இல்லையே? கொஸ்டின் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ டு ஃபைண்ட் ஃபஸ்ட் கொஸ்டினில் நம்ம கால்குலேட் பண்ண போகிறத ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இதை பார்க்குறப்போ ஒரு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணால் தான் இந்த டேர்ம் எல்லாத்தையுமே நம்ம வேல்யூ கொண்டு வர முடியும். ஸோ இதை ஜென்ரலாக இந்த டயக்ராம் அப்சர்வ் பண்ணிங்கன்னா ஒன் ஆஃப் த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கா? ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னால நம்ம பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ பித்தாகரஸ் தியரம்ங்கிறது x² plus y² is equal to 17². Hypotenuse side the whole square is equal to other two sides oda square, அதோட addition யூஸ் பண்ணிப்போம். கரெக்டா? So we know that hypotenuse side 17 the whole square is equal to the squares of sum of squares of other two sides. கரெக்டா? x² plus y² is equal to 17². ஏன்னா இதை தாண்டி அந்த டயக்ராமெட்டிக்கை யூஸ் பண்ணி வேறு எந்த மெத்தடும் நம்ம ட்ரை பண்ண முடியாது ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு. அது பார்க்கும்போதே ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ அப்போ நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னாலே கம்பல்சரியாக எதாவது யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி இந்த ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணிட்டோம். இதான் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனை வச்சு தான் ஃபஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ரைட். ஸோ இதில் when x is equal to 8 மீட்டராக இருக்கிறப்ப தானே கொஸ்டின் கேட்டாங்க. அந்த 8 இங்கே அப்ளை பண்ணி வச்சுக்கிட்டோம்னா பின்னாடி அந்த வேல்யூ யூஸ் ஆகும். when x is equal to 8ன்னு அப்ளை பண்ணுங்களேன். ஸோ 8 the whole square plus y² is equal to 17². கிளியரா? ரைட். ஸோ y² மட்டும் லெஃப்ட் சைட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. is equal to 17² வேல்யூ 289.
இந்த ப்ளஸ் 8 ஸ்கொயர் இந்த சைடு இருப்போம் மைனஸ் 8 ஸ்கொயர் 8 த ஹோல் ஸ்கொயர் 64 ஓகேவா 8 த ஹோல் ஸ்கொயர் 64 இஸ் ஈக்குவல் டு 289 மைனஸ் 64 289 மைனஸ் 64ஓட வேல்யூ என்னது ஸோ 225 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 225 ஒய் ஸ்கொயரோட வேல்யூ 225 டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ் ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா இந்த சைட் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 225 15 கிளியரா இப்போ எங்கிட்ட எக்ஸோட வேல்யூ 8 இருக்குது கொஸ்டின்லேருந்து ஒய் வேல்யூ 15 நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம் ஓகே தானே இப்போ 2 வேல்யூஸ் இருக்குது ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 1 கன்சிடர் பண்ணிக்கோங்க ஃப்ரம் ஈக்குவேஷன் நம்பர் 1 என்னது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 17 ஸ்கொயர் இதுலேருந்து அதோட ரேட் ஆஃப் சேஞ்சை கால்குலேட் பண்ணணும்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் ஸோ டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை பேஸ் பண்ணி டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம் சாரி டீயை பேஸ் பண்ணி டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம் ஏன்னா ரேட் ஆஃப் சேஞ்சிங் ஃபுல்லாகவே டைமை பேஸ் பண்ணி தான் இருக்குது ஸோ டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டி ஓகேவா டீயை பேஸ் பண்ணி டெரிவேஷன் பாருங்க எக்ஸ் ஸ்கொயரை டீயை பேஸ் பண்ணி டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டில் எக்ஸ் பவர் இன் ஃபார்முலா 2x இன்டூ செயின் ரூல் யூஸ் பண்ணிக்கிறோம் எக்ஸை டீயை பேஸ் பண்ணி டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dx பை dt ஓகேவா ப்ளஸ் ஒய் ஸ்கொயரை டீயை பேஸ் பண்ணி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம் ஃபஸ்ட் ஒன்று எக்ஸ் பவர் இன் ஃபார்முலா 2y இன்டூ ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா dy பை dt is equal to 17 ஸ்கொயர் கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வேல்யூ 0 ஓகேவா டெரிவேஷனை கிளியராக புரிஞ்சுக்கோங்க இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1 டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் டீயை பேஸ் பண்ணி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் எக்ஸ் பவர் இன் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணியிருக்கோம் இன்டூ செயின் ரூல் எக்ஸ் பவர் இன் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிவிட்டு இன்டூ செயின் ரூல் யூஸ் பண்ணிக்கணும் ஓகேவா ஸோ இதுலேருந்து ஃபஸ்ட் கொஸ்டினில் என்ன வேல்யூ வேணும் பாருங்களேன் dy பை dtயோட வேல்யூ தானே வேணும் ஸோ அதை மட்டும் ஒன் சைடு ஃபிக்ஸ் பண்ணிப்போம் ஸோ 2y இன்டூ dy by dtயோட வேல்யூவை லெஃப்ட் சைடு வச்சுக்கலாம் is equal to இந்த 2x into dx by dtயோட வேல்யூ ரைட் சைடு கொண்டு வந்துட்டோம்னா மைனஸ் 2x into dx by dt கரெக்டா ஸோ இந்த 2 கூட ரிமூவ் பண்ணிக்கலாம் ஸோ இதுலேருந்து dy by dtயோட வேல்யூ தான் சார் வேணும்னா y இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை ஒய் இன்ட்டு சம் ஒன்று வரும் ஓகேவா ஸோ சிம்பிளிஃபிகேஷனோட ஈக்குவேஷன் நோட் பண்ணிட்டோம் ப்ரீவியஸ் லைன் ஸோ இதுலேருந்து dy by dtயோட வேல்யூ தான் சார் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறப்போ அப்போ dy by dtயோட வேல்யூ மட்டும் ஒன் சைடு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ dy by dtயோட வேல்யூ லெஃப்ட் சைடு வச்சுட்டோம்னா மல்டிபிள் ஒய் அந்த சைடு கொண்டு வந்தால் டிவைடில் வந்துடும் ஸோ மைனஸ் எக்ஸ் பை ஒய் இன்ட்டு dx by dt கிளியரா ஸோ ஆல்ரெடி எக்ஸ் ஒய்க்கெல்லாம் வேல்யூ தெரியும் மைனஸ் எக்ஸோட வேல்யூ 8ன்றப்போ கொஸ்டின் கேட்டாங்க டிவைடட் பை ஒய் வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணோம் 15 அண்ட் ஆல்சோ dx by dtயோட வேல்யூ ஆல்ரெடி கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க கரெக்டாக 5 தானே கிளியரா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இஸ் ஈக்குவல் டு மல்டிபிள் பண்ணிட்டோம் ஆர் இந்த டேர்மை கேன்சல் பண்ணிட்டா கூட மைனஸ் 8 டிவைடட் பை 3 மீட்டர் ஃபர் செகண்ட் ஃபஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் ஓகேவா நல்லா கவனிக்கணும் ஆன்சர் பர்ஃபெக்டாக கொடுக்கும் இந்த லேடரோட பேஸ் லெவல் இந்த லேடரோட பேஸ் லெவல் வந்து இப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கும்போது டாப் லெவல் ரெடியூஸ் ஆகும்ல ஸோ ரெடியூசிங் ரேட் ஆஃப் சேஞ்சுங்கிறப்போ மைனஸ் அதை எக்ஸாக்டாக கொடுக்கும் ஸோ மைனஸ் வர்றதோட மீனிங் என்ன ரெடியூசிங் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஓகேவா இந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் வந்து ரெடியூஸ் ஆகுது ஸோ ஃபஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர் என்ன கேட்டாங்க செகண்ட் கொஸ்டின் கவனிங்க கொஸ்டின் நம்பர் 2 ஃப்ளோர் அண்ட் ஆல்சோ வால் அண்ட் லேடர் இந்த டேர்ம்னால கிரியேட் ஆன இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா கேட்டாங்க ஓகேவா இது ஒன்றா அந்த ட்ரையாங்கிள் ஃபார்மேட்டில் இருக்கா இது ஃப்ளோரு இது வால் இது லேடர் இதனால கிரியேட் ஆன ட்ரையாங்கிள் இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா கேட்குறாங்க கரெக்டா ஸோ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏரியா ஆஃப் தி triangle area A is equal to base level x top level லேந்து இந்த வாலோட பாட்டம் வரைக்கும் லென்த்தை நம்ம ஒய்ன்னு கன்சிடர் பண்ணிட்டோம் ஸோ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்முலா ஆஃப் இன்ட்டு xy கரெக்டா ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிளோட சேஞ்சிங்கோட ரேட் ஆஃப் சேஞ்ச் தானே கேட்டாங்க ஏரியா என்ன லெவலில் சேஞ்ச் ஆகுதோ அதோட ரேட் ஆஃப் சேஞ்ச் சொல்லுங்கள் நாங்கள் ஏரியாவோட சேஞ்சிங்னாலே ரேட் ஆஃப் சேஞ்ச் தானே ஸோ இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் தான் க்ரியேட் ஆகும் ஏரியாவோட ரேட் ஆஃப் சேஞ்ச் ஸோ டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டீயை பேஸ் பண்ண டெரிவேஷன் பார்த்துக்கலாம் கொஸ்டின் நல்லா கிளியராக செகண்ட் கொஸ்டினை ரீட் பண்ணிக்கணும் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் அதானே கொஸ்டின் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிளோட ரேட் ஆஃப் சேஞ்ச் என்ன ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிளை நான் ஏன்னு சொல்லிட்டேன் அப்படின்னா அதோட ரேட் ஆஃப் சேஞ்ச் தட் இஸ் ஏ
டிஏ பேஸ் பண்ணி டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா டிஏ பை டிடி இதானே கொஸ்டின். ஏ டிஏ பேஸ் பண்ணி டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டிஏ பை டிடி இதானே கொஸ்டினில் கேட்டாங்க. ஏரியாவோட ரேட் ஆஃப் சேஞ்ச் கேட்டாங்க. ஆஃப் மல்டிபிள் இருக்குது, அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். எக்ஸும் சேஞ்சபிள் தான், ஒய்யும் சேஞ்சபிள் தான், அப்போ ரெண்டுமே வேரியபிள் கரெக்டாக. அப்போ நம்ம இந்த பிளேஸில் 2 ஃபங்க்ஷன்ஸ் மல்டிபிள் இருந்ததுன்னா யூவி ஃபார்மில் தானே ட்ரை பண்ணோம். யூவி எக்ஸை வச்சுட்டு ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா டிஏ பேஸ் பண்ணி டிஒய் பை டிடி கரெக்டாக. ப்ளஸ் இப்போ ஒய்யை வச்சுட்டு எக்ஸை டிஏ பேஸ் பண்ணி டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டிஎக்ஸ் பை டிடி. டவுட்லேயே யூவி ஃபார்மில் ஆஃப் இன்ட்டு எக்ஸை வச்சுட்டு ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியாச்சு, ப்ளஸ் ஒய்யை வச்சுட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியாச்சு. எல்லா வேல்யூமே இருக்குது, கொண்டு வந்து அப்ளை பண்ணலாமா 1 by 1? ஓகேவா. ஸோ half இன்ட்டு எக்ஸ் வேல்யூ ஆல்ரெடி கொஷின்லேயே கொடுத்துருந்தாங்க 8 கரெக்டாக. எக்ஸ் வேல்யூ 8 டிஒய் பை டிடி ஃபஸ்ட் கொஸ்டினில் நம்ம ஆன்சரை கால்குலேட் பண்ணோம். ஃபஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் -8/3 ஓகேவா. ப்ளஸ் ஒய் வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணியிருந்தோம் 15 அண்ட் ஆல்சோ டிஎக்ஸ் பை டிடியோட வேல்யூ கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க, அதை நோட் பண்ணியாச்சு 5. ஸோ சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. 1/2 இன்ட்டு 8 இன்ட்டு -8 பார்த்தோன்னா 64 டிவைடட் பை 3 ப்ளஸ் 15 இன்ட்டு 5 75 ஓகேவா. ப்ராக்கெட் கரெக்டாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஆஃப் இன்ட்டு -64 8 இன்ட்டு -8 -64 இந்த டேர்மை கிராஸில் மல்டிபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா 75 இன்ட்டு 3 225 ஹோல் டிவைடட் பை 3. இந்த சிம்பிளிஃபிகேஷன் சேஞ்ச் ஆகலாம், ப்ராப்ளம் இல்லை ஓகேவா. இண்டிவிஜுவலாக நீங்கள் எப்படி வேணாலும் இதை டைரெக்டாக கேன்சல் பண்ணிவிட்டு பாயிண்ட் சம்திங்களோட நீங்கள் சால்வ் பண்ணி ஆன்சர் எடுத்துகிட்டு வரலாம். பட் இது ரொம்ப சிம்பிளான வேயாக இருக்கும். 1/2 இன்ட்டு 225 -64 கொடுத்தோன்னா வேல்யூ 161 டிவைடட் பை 3 கரெக்டாக. ஸோ 1 இன்ட்டு 161 டிவைடட் பை 3 2s are 6. ஸோ 161 6ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸாக்டாக டிவைட் ஆகுது. ஸோ 26.8333 அண்ட் ஸோ ஆன் இது அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த கண்டினியூஷன் இதோட ஸ்டாப் பண்ணால் போதும். மீட்டர் ஸ்கொயர் ஃபர் செகண்ட். கிளியரா? தேங்க்யூ.